சித்தி வீட்டுக்கு வந்ததுலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன், சித்தி நான் இது வரைக்கும் கனவா மீன் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி கனவா மீன் தான் வந்திருந்தது. அதனால் சித்தி வந்து கனவா மீன் வந்து வாங்கியிருந்தாங்க. கூடவே இந்த சின்ன சின்ன மீன்லாம் வாங்கியிருந்தாங்க. இதனுடைய பேர்லாம் எனக்கு கரெக்டாக வந்து தெரியல. சித்தப்பா வந்து காலையில் வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக அவருக்கு மட்டும் செப்பரேட்டாக உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள் இது மட்டும் போட்டு சிம்பிளாகவே வந்து வறுத்து கொடுத்துட்டோம். ஏன்னா லெமன் சாதம் செஞ்சுருந்தோம். அதனால் இது வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வேகமாக வறுத்து கொடுத்துட்டு, இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு சித்தி வந்து முடக்கத்தான் கீரை தோசையும் அதுக்கப்புறம் கார சட்னியும் செஞ்சுருந்தாங்க. இங்கே இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரையும் அதுக்கப்புறம் பிரண்டையும் அதிகமாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் சித்தின்னு சொல்லியிருந்தேன். அதனால் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீரை போட்டு தான் தோசை செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு பொறுமையாக வந்து இந்த கனவா மீனை சித்தியும் நானும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு ஏதோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரிஞ்சுது. அது வரைக்கும் நான் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தேன். இது வந்து சித்தி கிரேவியை தான் செஞ்சாங்க. அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.